வா தம்பி உட்காரு. உன் பேர் என்ன சொன்ன? ஜீவா. ஜீவா. இத வந்துட்டேன். லட்சுமி காபி கொண்டு வா. தம்பி காக்கி சட்டை போட்டவன் வீட்டுல காத்து கூட அனுமதி எல்லாம் வெளியே போக முடியாது. நீ இவ்வளவு சுலபமா தப்பிக்க பாக்குறீங்க. நீங்க ஒரு போலீஸ் அதிகாரியா இருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. நானும் உன்னை இவ்வளவு சுலபமா பிடிப்பேன்னு நினைக்கவே இல்லை. யாருங்க? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அருணாவை ட்ரெயின்ல இருந்து காப்பாத்தினவர் இவர்தான். அப்படியா? ரொம்ப நன்றிங்க. இன்னைக்கு என்ன தாக்க வந்த கும்பல சமாளிக்க உதவியா இருந்தவரும் இவர்தான். அப்படியா? ரொம்ப நன்றிங்க. இப்ப நான் இவரை அரெஸ்ட் பண்ண போறேன். அப்படியா? என்னங்க நீங்க உங்களை காப்பாத்தினவரை போய் அரெஸ்ட் பண்ண போறேன்னு சொல்றீங்க? இவர் செஞ்ச உதவிக்காக நான் 1000 தடவை நன்றி சொல்ல தயாரா இருக்கேன். ஆனா இவர் செஞ்ச குற்றத்துக்கு சட்டத்திலிருந்து தப்பிக்கவே முடியாது. காக்கி சட்டை போட்டவங்க எல்லாம் நன்றி இல்லாதவங்க காட்டிட்டீங்களே. தம்பி வள்ளல் வேஷம் போட்டவங்க எல்லாம் நல்லவங்களும் இல்ல, காக்கி சட்டை போட்டவங்க எல்லாம் கெட்டவங்களும் இல்ல. அண்ணே நீங்க செய்யறது அநியாயம், அக்கிரமம். இவரை நீங்க அரெஸ்ட் பண்ணவே கூடாது. யாரும் பேசக்கூடாது. ஜீவா மாடி போ. அண்ணி அவர் ரொம்ப நல்லவர். அவரை போய் அண்ணன் அரெஸ்ட் பண்ணணுமா? உங்க அண்ணன் எது செஞ்சாலும் அதுல ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். பொறுத்திருந்து பாப்போம். ஜீவா நீ ரொம்ப சாமர்த்தியாலியா இருக்க, சின்ன வயசாம இருக்க, ஏன் இப்படி கொள்ளையடிக்கிற? இதுக்கு பதில் மாடியில வாழ்றவங்களுக்கு தெரியாது, ஏழையா குடிசையில வாழ்றவங்களுக்கு தான் தெரியும். என்ன சொல்ற? எரியாத அடுப்பு ஏற்றாத விளக்கு இதான் ஏழைகளுக்கு சொந்தம். குறையாத செல்வம் கொலைகார நெஞ்சம் இதான் பணக்காரங்களுக்கு சொந்தம். அந்த பணக்கார பாதைகிட்ட இருந்து கொள்ளையடிக்கணும். கொள்ளையடிச்சு? தம்பி நீ ஒருத்தர் இப்படி செய்யறதுனால நாட்டில் உள்ள வறுமை போயிடுமா? கடலு எல்லாத்தையும் ஒரு கட்டெருமால குடிக்க முடியுமா? இத சட்டத்தாலையும் சத்தியத்தாலையும் தான் மாத்த முடியும். சட்டமும் சத்தியமும் என்னைக்கோ செத்து போச்சு. இன்னைக்கு இருக்கிறதெல்லாம் வெறும் புத்தகம் தான். நீ நினைக்கிற தப்பு. உன்ன மாதிரி துணிச்சலுள்ள இளைஞர்கள் துணை இருந்தா நாங்க பல குற்றவாளிகளை பிடிக்கலாம். உங்க கணக்குப்படி பார்த்தா நானும் ஒரு குற்றவாளி தானே. நீ குற்றவாளியா பிறக்கல, குற்றவாளியா ஆக்கப்பட்டவன். நீ மட்டும் சரின்னு சொல்லு, என் டிபார்ட்மெண்ட்ல ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்குறேன், உன்னை எனக்கு துணையா சேர்த்து. என்ன யோசிக்கிற? அநியாயம் ஒழிய வேண்டாம், ஒழியணும். அக்கிரமங்கள் அடங்க வேண்டாம், அடங்கணும். சமூக விரோதிகளை நசுக்க வேண்டாம், நசுக்கணும். ஏழைங்க நல்லா வாழ வேண்டாம், வாழணும், வாழணும். அப்போ இன்னிலிருந்து என் கூடவே இருக்க. மணி எட்டாயிடுச்சா? கமான். 1 2 3. டாடி டேய் உனக்கு எதுக்காக இந்த துப்பாக்கியை வாங்கி கொடுத்திருக்கேன் தெரியுமா? நீ துப்பாக்கியில் நல்லா பழகணும், மனோதைரியம் வளரணும், குறி தவறாம சொல்றதுல எதிர்காலத்துல பெரிய சாம்பியனா வரணும். ஓகே? ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, சீக்கிரம் கிளம்பு. கமான் கமான் கமான். லட்சுமி டைம் ஆச்சு, சீக்கிரம். ஹலோ ராஜசேகர் ஹியர். அப்படியா? என்ன விஷயம்? ராஸ்கல் யாரா பேசுறது? ஹலோ 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 ஹலோ. ஸ்டூபிட். யார் தங்கப்பி கோமா பேசிட்டு இருக்கீங்க? எவனோ ஒருத்தன் போன்ல மிரட்டுறான். என்ன மிரட்டானா? இவன் மிரட்டலுக்கெல்லாம் பயந்தா காக்கி சட்டை போட முடியாது, கண்டாங்கி இதில் கட்டிக்கிட்டு வீட்டுல தான் இருக்கணும். நான் வரட்டுமா? உனக்கு துப்பாக்கி சுட தெரியுமா? ஓ நல்லா சுட தெரியுமே. என்கிட்ட கூட ஒரு துப்பாக்கி இருக்கு, பாத்தீங்களா? அங்கிள் அந்த துப்பாக்கி தாங்க அங்கிள். தரமாட்டேன் அங்கிள் தாங்க அங்கிள். ஐஸ்கிரீம் சாப்பிடு. எனக்கு ஐஸ்கிரீம் எல்லாம் வேண்டாம். ஐஸ்கிரீம் வேண்டாம்னு சொல்ற பிள்ளை இப்பதான் பாக்குறேன். இதை சாப்பிட்டா தான் அந்த பழைய துப்பாக்கியை வாங்கிட்டு புது துப்பாக்கியை கொடுப்பேன். அப்படியா? சரி தாங்க.
கையில என்னடா துப்பாக்கி? உங்க அப்பாவை சொல்லலான்னு எடுத்துட்டு போறேன். என்ன அப்பாவையா? குடு. என்னடா இது இவ்வளவு வெயிட்டா இருக்கு? உள்ள குண்டு ஏதாவது இருக்கா? குடு, நான் சுடுறதுக்கு போறேன். என்ன இவங்கிட்ட எல்லாம் துப்பாக்கி கொடுத்திருக்காங்க? இவங்க அப்பா தான் எஸ்பி ஆச்சே, அதான் விளையாடுறதுக்கு துப்பாக்கி கொடுத்திருக்காரு. வா. இந்த விளையாட்டுலாம் உங்க அப்பாட்ட விட்டுட்ட. போய் கை கால் கழுவிட்டு வந்து டிஃபன் சாப்பிடு. போடா. விமல், உன்னுடைய துப்பாக்கி விளையாட்டெல்லாம் காலையில 8 மணில இருந்து 8:30 மணி வரைக்கும் தான். ஈவினிங் டயத்துல இதெல்லாம் கூடாது, சரியா? சரி, நாளைக்கு காலையில நீங்க 8 மணிக்கு ரெடியா இருக்கணும். நான் உங்களை சுடுவேன். ஜமாய் ராஜா, ஜமாய். டாடி, டாடி, அப்பாவை காணோம். எங்க போயிருப்பாரு? அப்பா, 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 எதுக்குடா அப்பா கூப்பிடுற? ஒண்ணுமில்ல, இன்னைக்கு காலையில 8 மணிக்கு அப்பாவை நான் சுடுறேன்னு சொல்லி இருந்தேன். ரூம்ல போய் பார்த்தா ஆளை காணோம். அதுவா? தாம்பரம் பக்கத்துல ஏதோ கலாட்டாவா? அதனால உங்க அப்பா 3 மணிக்கு எழுந்திருச்சு போயிட்டாரு. இப்ப சுடலான்னு பார்த்தேன், தப்பிச்சுட்டாரே. ஹாய் விமல். ஹாய் மஞ்சு, உட்காரு. டேய் விமல், இந்த துப்பாக்கி எனக்கு கொடுக்குறியா? கொடுக்குறேன், பார்த்துட்டு திருப்பி கொடுத்துடணும். சரி, பார்த்தது போதும், கொடு. டேய் விமல், அந்த துப்பாக்கி இவன் கொண்டாட. உனக்கெல்லாம் கொடுக்க முடியாது. அப்ப இவளுக்கு மட்டும் கொடுத்த, அவன் என் ஃப்ரெண்டு, அவளுக்கு கொடுப்பேன். இரு, நான் கவனிச்சுக்கிறேன். எங்க சார் ஒரு வாரமா உங்களை ஸ்கூல் பக்கமே காணோம்? ஒரு வாரமா கண்டம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கண்டமா? என்ன கண்டம்? ஆசியா கண்டமா, ஆப்பிரிக்கா கண்டமா, ஆஸ்திரேலியா கண்டமா? உம்மை புத்தி உங்க விட்டு போகாத. கருத்துற வாத்தியார்ல யார சொல்லலாம்? அன்னைக்கு நடிச்சானே, அவன் சுற்ற வேண்டியதுதான். எனக்கு ஒரு வாரம் கண்டம் இருக்குன்னு நம்ம ஜோசியர் சொன்னாரு. அதனால ஸ்கூலுக்கு ஒரு வாரம் லீவு போட்டு வச்சேன். யோசிச்சு சொன்னாரா? இன்னைக்கு கடைசி நாள். இன்னைக்கு கடைசி நாளா? ஆமா. அப்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுமே. போ. துப்பாக்கிய திருடுற, இனிமே திருடுன போட்டுருவேன் போட்டு. இந்த தடவை தப்பிச்சிட்டீங்க. இன்னமும் உங்களுக்கு நல்ல காலம் தான். வாங்க போலாம். விமல், ஏய், ஏன்டா உம்முன்னு இருக்க? உங்க பேச்சு டூ. ஏன்டா கண்ணா? நான் காலையில உங்களை சுடலான்னு வந்தேன், நீங்க அதுக்குள்ள எங்கேயோ கோச்சிட்டு போயிட்டீங்களே. ஓ அதுவா? ஐ அம் சாரிடா. இப்ப சுட. நிஜமா? கம் ஆன். ரெடியா? ரெடி. 1 டேய், உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன், இந்த விளையாட்டுல போய் வச்சுக்காத, உள்ள போ. குழந்தைய மிரட்டாத. சும்மா இருக்கீங்களா? உள்ள போடா. டாடி. ஆல் ரைட். நாளை காலையில 8 மணிக்கு நான் ரெடியா இருப்பேன். நீ என்ன சுடு. ப்ராமிஸ்? ப்ராமிஸ்.
இந்த விமல் பையன் இன்னும் எனக்கு சுடவே இல்லையே. அவனுக்கு உடம்பு சரியில்லை, ரொம்ப ஜுரமா இருக்கு. டாக்டருக்கு சொன்னியா? இப்பதான் போன் பண்ணேன். டாக்டர், என் பையனுக்கு இந்த மாதிரி ஜுரம் வந்ததே இல்ல, எப்படியாவது அவனை காப்பாத்துங்க. டாக்டர், சதா துருதுருன்னு இருப்பான். எப்பவும் விளையாட்டு துப்பாக்கி வச்சு என்ன பயமுறுத்திக்கிட்டே இருப்பான். காலையில அந்த துப்பாக்கியால என்ன சுடல, அவனுக்கு சந்தோஷமா இருக்காது, எனக்கு ஆபீஸ்ல வேலை விடாது. கவலையே படாதீங்க, இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன். இந்த மருந்து எல்லாம் கன்டினியூ பண்ணுங்க, நிச்சயம் கியூர் ஆயிரும். நிச்சயம் கியூர் ஆயிடுமா? கண்டிப்பா. வேணும்னா பாருங்க, நாளை காலையில 8 மணிக்கு இவன் உங்களை சுடல, நான் ஒரு டாக்டரே இல்ல. டாடி, நான் உங்களை சுட போறேன். சுடுறா? நீ சுடல இருந்தா நான் வருத்தப்பட்டு இருந்தேன். Come on. அப்பா, எப்படியோ விமலுக்கு உடம்பு சரியா போச்சு. வழக்கம் போல அண்ணனை சுட்டுட்டான். அப்படியா? அப்பா, எழுதுறீங்கப்பா. அட, என்ன எனக்கு ஒரே அடி ஆக்ட் பண்றீங்க? சரி சரி, போதும், எழுந்துறீங்க.